நமஸ்காரம். 2026 குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் நடக்கிற குரு பெயர்ச்சி பலன்களில் நம்ம பார்க்கும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இதனாவரை இருந்த குரு பகவான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மேலே அதிகப்படுத்தி இருப்பார். ஏற்கனவே தனஸ்தானத்துக்கு வந்த உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பெயர்ச்சி, ராகு எது பெயர்ச்சி, இதெல்லாம் சாதகன்னு சொல்லி கூட பெருசாக உங்களுக்கு லாப வேண்மை எதுவுமே இருந்திருக்காது. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது ஒரு மறைவு ஸ்தான அதிபதியாக சொல்லக்கூடிய குரு பகவான் இன்னொரு மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சாகி உச்சவிட அடைஞ்சு லாபஸ்தானத்தை பார்வை செய்ய போகிறார். ஆல்ரெடி லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். இதனாவைக்கு லாப மேன்மையே இல்லைன்னு சொல்லவங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் உண்மையான லாப மேன்மையை பார்க்க போகிறீங்க. அது சுயதொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி. மிக குறிப்பாக லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது அபிலாசைகளை நிறைவேற்றுகிற ஸ்தானம். அப்போது உங்கள் வயதிற்கு ஏற்றால் போல் என்ன தேவைப்படுகிறதோ, உங்கள் சுயஜாதத்தில் என்ன தசா புத்தி இப்போ நடப்பில் இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல் உங்கள் அபிலாசைகள் நிறைவேறும். மிக முக்கியமாக ரிஷபராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது, திருமணத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். இந்த வருஷத்திலே அதிகமாக திருமணம் நடக்கிற ராசின்னு சொல்லும்போது ரிஷபராசி தான். ஏன்னா அவர் முதல் திருமணஸ்தானத்தையும் அதே சமயம் இரண்டாம் திருமணஸ்தானத்தையும் பார்வை செய்ய இருக்கார். அப்போது ஏற்கனவே திருமணமானவங்களுக்கும் டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் மறு திருமண அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்போது லாபமேன்மை இருக்குது, அதே சமயம் திருமண அமைப்பும் இருக்குது. அப்போ பணம் சார்ந்த பிரச்சனையும் தீரப்போகுது, திருமணம் சார்ந்த பிரச்சனையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் சால்வாக போகுது. அடுத்ததாக அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தந்தை வழி இருந்த பிரச்சனைகள் முடியும், தந்தை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். அதே போக குழந்தை பாகியங்கள் இதற்கு தடைப்பட்டு கொண்டே இருக்குதா, குழந்தை பாகியங்கள் கிடைக்கிற அமைப்பு கூட உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பின்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் புனித ஸ்தலத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தால் அதுக்கு அமைப்பு ஏற்படும். காசி, கயா, ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. சுருக்கமாக லாபமேன்மையும் குடும்ப உறுப்பினர் அமைப்பு சேருவதும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுற காலகட்டமாக இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்க போகுது. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம், சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்து உங்கள் சுகமேன்மையை இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். அனைத்து நற்பலன்களையுமே இந்த வருஷம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.